ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் தனுஷ்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்மோஸ்ட் கிஃப்ட் நிஃப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் கேப் அப் ஆக போகுது நாளைக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, ப்ளஸ் இது முக்கியமாக ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, அட் த சேம் வே கிஃப்ட் நிஃப்டி நம்ம எப்படி செக் பண்ணணும், ப்ளஸ் நம்ம நிஃப்டிக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நாலேஜும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போது டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறது என்னென்னா, ட்ரம்ப் இந்த டேரிஃப் டென்ஷன்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு 90 நாள் அப்படிங்கிற மாதிரி இதை ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு, பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இது அவர் போட்ட ட்வீட்டு. அண்ட் இப்போ நியூஸஸ்லேயும் நீங்கள் நிறையா ரீசெண்டாக இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ டேரிஃபு இது யாருக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா, சைனீஸ் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, அதாவது சைனாவுக்கு மட்டும் கிடையாது. பட் பேலன்ஸ் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு இதை நான் பாஸ் பண்ணுறேன், ஸோ இந்த இப்போதைக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இந்த US 13 இருக்கா, அண்ட் S&P 500 அந்த இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் அடுத்தடுத்து இப்போ நான் கிஃப்ட் நிஃப்டி காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஒரு டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ஷன் திருப்பி எப்போ ஸ்டார்ட் ஆகும், இப்போ ஒரு 3 மாதம் சொல்லியிருக்கிறாரு. பட் 3 மாதம் வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கு இடையில திருப்பி இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு, ஸோ பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, சிம்பிள். அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுது, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வருது. ஸோ இதுதான் நடக்குது. இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி ப்ளஸ் நம்ம நிஃப்டி எங்கே முடிஞ்சிருக்கு, கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணால் ஜஸ்ட் கிஃப்ட்டுன்னு அடிங்க. ஓகே, ஸோ கிஃப்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா கீழே இருக்கும் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இது நமக்கு நேற்று வெனஸ்டே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. இப்போது நமக்கு எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போது இங்கே இது கிஃப்ட் நிஃப்டி சார்ட் எதுன்னா, ரைட் சைடு இருக்கிறது கிஃப்ட் நிஃப்டி சார்ட்டு அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளோட நிஃப்டி சார்ட்டு. ஓகே, இப்போது இந்த நம்ம நிஃப்டிக்கும் கிஃப்ட் நிஃப்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நிஃப்டி 9:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆயிரும். பட் இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி SGX நிஃப்டின்னு ஒன்று நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதுதான் இப்போ கிஃப்ட் நிஃப்டின்னு இருக்குது. ஸோ இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கடுத்து மார்க்கெட் கொஞ்சம் டிப் கீழே இறங்கிட்டு அண்ட் அகெயின் இந்த ஒரு பாயிண்ட்டு, ஸோ மேபி நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போகிறக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல அப்படின்னா, அப்போது நமக்கு இங்கே இப்போ இதே 23,300ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு 23,300 அப்படிங்கிறது இந்த டாப்பில் நிற்கும். தெரியுதுங்களா எங்கே வருதுன்னு? ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் மினிமம் போகிறக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது நாளைக்கு ஓப்பனிங்கில், அதாவது இந்த ஒரு பாயிண்ட் வரைக்குமே. ஸோ இப்போ இந்த ஒரு 2 டேஸில் மார்க்கெட் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6% இறங்கி திருப்பி 7% ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் எதுவுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம், ஸோ நம்ம இல்லைன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஜம்ப் ஆகுது அப்படிலாம் நீங்கள் எதுவுமே வருத்தப்பட வேணாம். ஏன்னா ஸோ இது என்னென்னா ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது நாளைக்கு நெகட்டிவாகவும் மாறலாம், இப்போ நெகட்டிவில் இருந்தது பாசிட்டிவாகவும் மாறலாம். ஸோ அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது. ஏன்னா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது எப்படி குளோபல் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். பட் இங்கே என்னென்னா, இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ சில பேர் என்னென்னா இந்த கிஃப்ட் நிஃப்டியே தெரியாமல் இருப்பாங்க. ஓகே, ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறலாம் தெரியாது. ஸோ அதனால் நான் இதை நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி இனிமேல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டோட மூமெண்ட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழ்நிலையிலலாம் நீங்கள் இதுலேயே உங்களோட ட்ரேடிங் டேர்ம்னலே அதோட சார்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கூட நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டிக்கான சார்ட்டும் இருக்கும், இந்த ஃபைனல் ஒன்று. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே இருக்கிறது நம்ம நிஃப்டி, மேலே இருக்கிறது கிஃப்ட் நிஃப்டி. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 1000 பாயிண்ட்ஸ், அதாவது நம்மளோட க்ளோசிங்க்கும் கிஃப்ட் நிஃப்டி இப்போ இருக்கிற லைவ் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 1000 பாயிண்ட்ஸ். அப்போ நிஃப்டி
1000 பாயிண்ட் நியர்லி ஒரு 800 to 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு ஓப்பனிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனுமே. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த யூஎஸ்லேருந்து எந்த ஒரு நியூஸும் நெகட்டிவாக வராத வரைக்கும். இன்கேஸ் இப்போ ஒருவேளை ரொம்ப நெகட்டிவாக ஏதாவது நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நாங்கள் திருப்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இது 1000 பாயிண்ட் ஏற்றுறதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை. அதே 1000 பாயிண்ட்டை வந்து கீழே இறக்கிடுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள். அதனால் என்னென்னா நாளைக்கு ஓப்பனிங் 9:15 வரைக்குமே எந்த ஒரு இதுவுமே நியூஸ் வரலை அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ஸ் இல்லைனா 800 to 1000 ஓப்பன் ஆகும். ஸோ இது என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி உங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் ஆட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் இவ்வளோ ஓப்பன் ஆக போகுது. ஸோ தட் வந்து உங்களோட பொசிஷன்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா சில பேர் கால் ரைட்டிங் பண்ணியிருப்பீங்க, சில பேர் புட் ரைட்டிங் பண்ணியிருப்பீங்க, கால் ஆப்ஷன் பையும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போமே யோசிச்சு வச்சுருக்கீங்க. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் டேரெக்டாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ முன்னாடி நம்ம பார்த்து வச்சிட்டோம். உங்களோட இதுலேயும் வாட்சஸில் வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது செட்டில் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் கேப் அப் கேப் டவுன் நடக்காமல் மார்க்கெட் நார்மலைஸ்டாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் என்ன அப்படின்னா அவங்க ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம பேசாமல் இருக்கணும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ப்ளஸ் உங்களோட இது என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட தன் அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு இந்த கிஃப்ட் நிஃப்டி ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி பார்க்கணும், சார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ண தேவையில்லை. ட்ரேடிங் வியூவோ இல்லை வந்துட்டு investing.com போய் பார்க்கணுங்கிறது இல்லை. உங்களோட நீங்கள் இந்தியன் ட்ரேடிங் அக்கௌண்ட் தன்லேயே வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இல்லை ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அந்த லிங்க் இஸ் அவைலபிள் ஆன் த டிஸ்கிரிப்ஷன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை டே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.